அவங்களுடைய ஒரே மக பேச்சு மூச்சு இல்லாம கட்டலுக்கு பக்கத்துல கீழே தரையில அலங்கோலமாக கிடக்கிறத பாக்குறாங்க. அவங்களுடைய மகளுடைய உடல்ல கீழ்ப்பகுதி முழுவதும் ஒட்டு துணி இல்லாம ஏப்ரல் 22, 2026 புதுதில்லியில் இருக்கிற பாஷான ஏரியாவான கைலாஷ் ஹில்ஸ் அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்து வந்தாரு அந்த IRS ஆபீசரும் அவருடைய மனைவியும். அன்றைக்கு வழக்கம் போல காலையில் 6 மணி சுமாருக்கு அவரும் அவருடைய மனைவியும் ஜிம்முக்கு போறாங்க. அவங்க ஜிம்முக்கு போகும்போது எப்போதும் போல தங்களுடைய முன் வாசல் கதவை மெயின் டோரை சாவி போட்டு லாக் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுடைய 22 வயதான மக அப்பொழுது அவருடைய ரூம்ல மேல் மாடியில உறங்கி கொண்டு இருந்தாரு. அவருடைய மகள் IIT டெல்லியில படிச்சு முடிச்சுட்டு அதற்கு பிறகு UPSC பிரிலிமினரி எக்ஸாம் எழுதுவதற்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. வழக்கமாக தங்களுடைய மகளை அவங்க எழுப்புறதில்ல. காலையில IRS ஆபீசரும் அவருடைய மனைவியும் கிளம்பி ஜிம்முக்கு போகும்போது மெயின் டோரை பூட்டிட்டு போயிருவாங்க. அவங்க அன்றைக்கும் வழக்கம் போல கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனவங்க ஜிம்ல ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சிட்டு சுமார் 8:20 மணி அளவுக்கு வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்த பிறகு சாவியை போட்டு மெயின் டோரை திறந்துகிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. கீழே அவங்களுடைய பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம்குள்ள இருந்த பீரோ உடைக்கப்பட்டிருக்கிறத பாக்குறாங்க. அது மட்டுமல்ல, பீரோவில் இருந்த சாமானங்களை அங்க இங்க இறஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. உடனே அவங்களுக்கு தோணுன விஷயமே மக பத்திரமா இருக்காளா அப்படிங்கறதா. உடனடியாக அவங்க மாடிக்கு விரைந்து ஓடி பாக்குறாங்க. மேல போய் மகளுடைய பெட்ரூமுக்கு போறாங்க. கதவு திறந்துதான் இருக்குது. உள்ள எட்டி பார்த்தவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அவங்களுடைய ஒரே மக பேச்சு மூச்சு இல்லாம கட்டலுக்கு பக்கத்துல கீழே தரையில அலங்கோலமாக கிடக்கிறத பாக்குறாங்க. அவங்களுடைய மகளுடைய உடல்ல கீழ்ப்பகுதி முழுவதும் ஒட்டு துணி இல்லாம கிடக்கிறத பார்த்து அந்த பெற்றோர் 2 பேரும் செய்வதறியாது விக்கித்து நிக்கிறாங்க. தங்களுடைய மகளுடைய நிலையை பார்த்த உடனே அலறிட்டு அவங்க முதல் வேலையாக ஆம்புலன்ஸுக்கு சொல்றாங்க. தங்களுடைய மகளை தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டுக்கிட்டு அவங்க பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு ஓடோடி போறாங்க. ஆனால் அங்க போகும்போதே டாக்டர்ஸ் இந்த பொண்ணு டெட் ஆன் அரைவல், வரும்போதே அவர் இறந்துதான் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க இடிஞ்சு போயிடுறாங்க. உடனடியாக அங்க மருத்துவமனையிலிருந்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்படுது. போலீசாரும் மருத்துவமனைக்கு வராங்க. வந்த உடனே போலீசார் முதல் வேலையாக இந்த பெண்ணுடைய பெற்றோர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நடந்தது என்னன்னு கேட்டபோது அவங்க வழக்கம் போல நாங்க காலையில 6 மணிக்கு கிளம்பி ஜிம்முக்கு போயிட்டு 8:20 போல திரும்பி வந்தாங்க சார். வந்து பார்க்கும்போது இந்த நிலையில எங்க பொண்ணை பார்த்தோம். வீட்டுல கீழே எங்க ரூம்லையும் கூட பீரோ எல்லாம் வந்து திறந்து அலங்கோலமாக கிடந்தது. சாமானம்லாம் மேல என்னுடைய பெண்ணுடைய அறையிலையும் அதே மாதிரி தான் கிடந்தது. யாரோ திருட வந்துட்டாங்கன்னு தான் நாங்க முதல்ல நினைச்சோம். ஆனா என்னுடைய பெண்ணுடைய அறைக்கு போன பிறகுதான் நடந்திருக்கிற விபரீதத்தை நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக போலீசார் இந்த பெண்ணுடைய உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்யுங்க அப்படின்னு மருத்துவர்களுக்கு சொல்லிட்டு இந்த பெற்றோரையும் அழைச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தபோது ஹாலில் சாமானங்கள்லாம் எதுவும் களையவில்லை, அப்படியே இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள கீழே இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம்குள்ள போனா அங்க வந்து இரும்பு பீரோ வச்சிருக்கு. அது வந்து திறந்து கிடக்குது. சாமானங்களும் இறஞ்சு கிடக்கதை பார்க்குறாங்க. அந்த இரும்பு பீரோவை பரிசோதித்து பார்த்தபோது அது உடைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத போலீஸ் உணர்றாங்க. அதற்கு அடுத்ததாக அவருடைய மகள் இருந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூமுக்கு போய் பார்க்கறாங்க. அங்கேயும் அவருடைய பீரோ திறக்கப்பட்டிருந்ததை பார்க்கறாங்க. ஆனால் அந்த பீரோ உடைக்கப்படவில்லை. அங்கேயும் பீரோக்குள்ள இருந்த சாமானங்களும் இறஞ்சு கிடக்கிறதையும் பார்க்கறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பெண் அணிந்திருந்த உடைகள் இருந்தது இல்லையா, அது வந்து அப்படியே கீழ் போர்ஷன் கிழிச்சு எரியப்பட்டு அங்க கிடக்கிறதையும் பார்க்கறாங்க போலீசார். உடனடியாக ஃபோரன்சிக் டீமுக்கு சொல்றாங்க போலீஸ்காரங்க. அங்க ஃபோரன்சிக் டீம் வந்து வீடு முழுக்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆய்வுகளை தொடங்குறாங்க. அதே சமயத்துல போலீசார் இன்னொரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இந்த பெற்றோர்களிடமிருந்து விசாரணையை தொடங்குறாங்க. அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் கிட்ட அவங்க கேட்ட முதல் கேள்வியே, நீங்க வீட்டுக்கு வந்தபோது முன் வாசல் கதவு பூட்டி இருந்ததா திறந்திருந்ததா அப்படின்னு கேட்டபோது
பூட்டி இருந்ததுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அந்த கதவை நல்லா பரிசோதித்து பார்த்தபோது அதை யாரும் உடைச்சுக்கிட்டு உள்ள வந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க. அப்போ யாரோ தெரிஞ்சவங்க தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கணும், வீட்டுக்குள்ள இருந்தவங்க யாராவது கதவை திறந்து விட்டுருக்கணும், அல்லது இந்த வீட்டுடைய சாவி யாரிடமாவது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீசார் தங்களுடைய சந்தேகத்தை பெற்றோரிடம் சொன்னபோதுதான் பெற்றோர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் நாங்க வெள்ளனே கிளம்பி இந்த மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு வருவோம், இது வழக்கம். அப்ப எங்களுடைய பொண்ணு எந்திரிச்சிருக்க மாட்டாங்க சார், அதனால நாங்க அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க கதவை பூட்டிட்டு ஜிம்முக்கு போயிருவோம். அதே சமயத்துல ஒரு 7:30 மணி 8 மணி போல எங்க வீட்டுக்கு வேலைக்காரங்க வருவாங்க, டிரைவரு, வீட்டுல சமையல்காரம்மா, இவங்க எல்லாம் வருவாங்க. யாராவது அப்படி வந்தாங்கன்னா வீட்டை அவங்க திறந்துகிட்டு உள்ள வரலாம், அவங்க வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்க ஒரு ஸ்பேர் சாவிய வீட்டு வாசல்ல இருக்கிற பூச்சட்டி இருக்கும் இல்லையா, அந்த சட்டிக்கு அடியில வச்சிருப்போம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போய் போலீஸ்காரங்க கிட்ட அந்த பூச்சட்டி தூக்கி காட்டுறாரு. அடியில ஒரு ஸ்பேர் சாவி இருக்குது. உடனடியா போலீசாருக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்போ யாரோ ஒருத்தர் இந்த ஸ்பேர் சாவியை போட்டு திறந்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கறதான். முதல்ல என்ன பண்றாங்க போலீஸ்காரங்க, அவங்க வீட்டுல வேலை இருந்தாங்க இல்லையா, அவங்களை எல்லாம் அழைக்கிறாங்க. சமையல்காரம்மா, பால் போடுறவரு, அதுக்கப்புறம் கார்டனரு, கார் டிரைவரு அப்படின்னு பல வேலைக்காரங்க இருக்காங்க. அவங்களை எல்லாம் வர சொல்லி எல்லாத்திட்டையும் போலீசார் விசாரணையை தொடங்குறாங்க. முதல் கேள்வியாக போலீசார் கேட்டது என்னன்னா, இந்த 8:20க்கு இந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி யாராவது வந்தீங்களா அப்படிங்கறதா அவங்க கேட்ட கேள்வி. அப்படி அவங்க கேட்டபோது யாருமே வரல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதற்கு பிறகு போலீசார் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் தங்களுடைய விசாரணையை தொடர்றாங்க. இதற்கிடையே போலீசார் இன்னொரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி பதிவுகளை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்ய தொடங்குறாங்க. இந்த வீட்டுல வேலைக்கு இருந்தவங்க எல்லாம் போலீசார் விசாரிச்சுட்டு இருந்தாங்களே, அப்படி அவங்க விசாரிச்ச போது அந்த சமயத்துல அங்க வேலைக்கு இருந்தவங்க யாருமே இதை செய்த மாதிரி தெரியல அப்படிங்கறதுனால போலீஸ்காரங்க ஐஆர்எஸ் ஆபீசர் கிட்ட வர்றாங்க. அவர்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ சமீபத்துல யாரையாவது வேலையை விட்டு நிறுத்துனீங்களா, சமீபத்துல யாரையெல்லாம் நிறுத்துனீங்கன்னு முதல்ல லிஸ்ட் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஐஆர்எஸ் ஆபீசரும் அவருடைய மனைவியும் அப்படியே ஒரு லிஸ்டையும் கொடுக்கறாங்க. அதுல கடந்த ஒரு 45 நாட்களுக்கு முன்பு ராகுல் குமார் மீனா அப்படிங்கிற ஒரு 22 வயது பையனை வேலை விட்டு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, அவன் கொஞ்சம் பணம் கையாடல் பண்ணிட்டான், அதனால அவனை கண்டிச்சுட்டு அவனை வேலை விட்டு நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. போலீசாருடைய கவனம் அந்த ராகுல் மேல பதியுது. இந்த ராகுலுடைய சொந்த ஊர் இது என்னன்னு கேட்டபோது போலீசார்கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ராகுலுடைய அப்பா ரொம்ப வருஷமா எங்க கிட்ட வேலைக்கு இருந்தாருங்க சார், அவர் ரிட்டையர் ஆன பிறகு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த பையனை கூட்டிட்டு வந்தார் எங்க கிட்ட, இந்த மாதிரி என் பையனை வேலைக்கு சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பையன் பெருசா படிக்கல அப்படிங்கறதுனால அவனை இந்த வீட்டுல இருக்கிற எடுபடி வேலைகளை செய்யறதுக்காக நாங்க சேர்த்திக்கிட்டோம். அவனுக்கு 20,000 ரூபாய் சம்பளமும் நாங்க போட்டு கொடுத்தோம். ஒரு சில மாதங்கள் இந்த பையன் வேலைக்கு இருந்தாங்க சார். ஆனா அதுக்குள்ளாக இவன் இந்த மாதிரி பணத்தை கையாடல் பண்ணிட்டான் அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே நாங்க அவனை வேலை விட்டு நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனுடைய சொந்த ஊரு எதுன்னு கேட்டபோது அது ராஜஸ்தான்ல இருக்கிற ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு ஊருன்னு சொல்றாங்க. இதற்கிடையே இந்த சிசிடிவி பதிவுகளை ஆய்ந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டீம் இன்ஸ்பெக்டரை பார்க்கறாங்க. அவங்க கொண்டு வந்த கிளிப்பிங்க காட்டுறாங்க. அதுல ஒரு பையன் ஒரு 20-22 வயசு மிக்க ஒரு சின்ன பையன் காலையில சரியாக 6:35க்கு இவங்க வீட்டுக்கு வர்றது தெரியுது. அங்க வீட்டுக்குள்ள நுழையறான், அது தெரியுது. அதற்கு பிறகு 7:40க்கு அவன் வீட்டை விட்டு வெளியில போறான். வீட்டுல இருந்து வெளியில போகும்போது ஒரு பேக் பேக் ஒண்ண மாட்டிக்கிட்டு போறான். இதுல வரும்போது அவன் பிரவுன் கலர் பேண்ட் போட்டிருக்கான். ஆனா திரும்பி போகும்போது அவன் ட்ரெஸ்ஸ மாத்தி இருக்கிறான். பேண்ட் வெள்ளை கலர் பேண்ட் போட்டிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. இது தெரிஞ்ச உடனே போலீசார் வீட்டு உரிமையாளர் ஐஆர்எஸ் ஆபீசர் இருக்காங்களே, அவங்க கிட்ட இந்த பையனை தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டபோது, சார் இவன் தான் சார் அந்த ராகுல் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக போலீசார் இந்த ராகுலுக்கு போன் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதற்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு போன் பண்றாங்க. ராகுலுடைய அப்பா போன் எடுத்த உடனே அவர்கிட்ட ராகுல் அங்க ஊர்ல இருக்கிறானா அப்படின்னு கேட்டபோது மறுகணமே ராகுலுடைய அப்பா கதற ஆரம்பிக்கிறாரு.
நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் தவறாமல் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். அவர் என்ன சொல்றாரு? சார், அவன் பண்ண வேலையை பார்த்தீங்களாங்க சார், இங்க பயங்கரமான பிரச்சனையை பண்ணிட்டு எங்கேயோ ஊரை விட்டே ஓடி போயிட்டான் சார் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. என்னங்க நடந்தது ஏதுன்னு போலீசார் கேட்டபோது அவங்க அப்பா என்ன சொல்றாரு? சார், நேத்து காலையில அவனும் அவன் ஃப்ரெண்டும் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போனாங்க சார். கல்யாணத்தை காலையில அட்டன் பண்ணிட்டு அவங்க வெளியில வந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு நேத்து சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்குங்க சார், என் பையன் ராகுல் இந்த ஃப்ரெண்டு கூட இருந்தான் இல்லையா, அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கிறான். அவனும் அந்த பையனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க சார், ரொம்ப காலமா ஃப்ரெண்டு. அதனால வீட்டுக்கு போறது வர்றது ஒரு நார்மலான விஷயம் தான். ஆனா இந்த பையன் நேத்து சாயங்காலம் வீட்டுக்கு போனவன் என்ன பண்ணிருக்கிறான், வீட்டுக்குள்ள போய் அவன் ஃப்ரெண்டுடைய மனைவிய தாக்கிட்டு அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்தே கொஞ்சம் நகை பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஊரை விட்டே ஓடி போயிட்டான் சார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. டெல்லி வந்த ராகுல் இங்க ஐஆர்எஸ் ஆபீசர் வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு செயலை செய்துட்டு ஓடிட்டான், அவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீசார் உடனடியாக ஆக்ஷன்ல இறங்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு இடம் விடாம எல்லா இடத்துக்கும் போலீசார் காவல் நிக்க தொடங்குறாங்க. ஒருவேளை அங்க வந்தா அவனை அங்கேயே கையும் களவுமாக பிடிச்சிடலாம். அவங்க வந்து இவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதற்கிடையே போலீசார் அவனுடைய போன் நம்பரை வாங்கி அந்த போனு எங்கெல்லாம் டிராவல் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு பார்த்தா இவன் போன் ஸ்விட்ச்ட் ஆஃப்னு இருந்திருக்குது. அது மட்டும் இல்ல, ஐஆர்எஸ் ஆபீசர் உடைய மகளை பாலியல் வன்கொடுமை செய்துட்டு ஓடுனான் இல்லையா, அப்படி போகும்போது அந்த பெண்ணுடைய ஐபோன் எடுத்துக்கிட்டு போயிருந்திருக்கான். அந்த ஐபோனை எடுத்துட்டு போயிட்டு அங்க பக்கத்துல இருந்த ஒரு பார்க்ல இருந்த ஒரு சின்ன குளத்துக்குள்ள அதை வீசி இருக்கிறான் அப்படிங்கறத அந்த ஐபோன் சிக்னலை வச்சு போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த வழியாக தான் அவன் போயிருக்கிறான் அப்படிங்கறது போலீசாருக்கு தெரியுது. உடனடியாக போலீசார் அந்த பகுதி மட்டுமல்ல, டெல்லி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அந்த பகுதியில் எல்லாம் இருக்கிற ஹோட்டல்களுக்கு எல்லாம் தகவல் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் இந்த போட்டோவையும் அனுப்பி வந்தான்னா உடனடியாக தகவல் கொடுக்க சொல்லி சொல்றாங்க போலீஸ்காரங்க. இப்படி போலீசார் பல வழிகளிலும் வளைவோடு தேடிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மிக முக்கியமாக இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலமாக போலீசார் தேட ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து தன்னுடைய போன் நம்பரை அவன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாலுமே கூட இவன் ராஜஸ்தான்ல இருந்து ஓடி வந்தான் இல்லையா, அப்போ அவனுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருந்த அவனுடைய மனைவியுடைய போனை திருடிட்டு வந்திருக்கிறான். அந்த போனுடைய நம்பரை வாங்கி அது எங்க ஸ்விட்ச் ஆன் ஆகுதா அப்படின்னு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க போலீஸ்காரங்க. அப்படி அவங்க ட்ராக் செய்த போது அந்த போனு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அந்த சிக்னல் இருக்கிறத போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியாக போலீசார் அலர்ட் ஆகிறாங்க. டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகே இருக்கிற எல்லா லாட்ஜுகளுக்கும் இவங்க தகவல் கொடுத்ததோடு இல்லாம போலீசார் நேரடியாகவே விசாரிக்கவும் போறாங்க. அப்படி அவங்க விசாரித்த போது டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல துவாரகா பகுதியில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல அவங்க விசாரித்த போது அங்க இருந்த மேனேஜர், சார், இந்த பையன் இப்பதான் சார் செக்இன் பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னதோடு இல்லாம அவன் செக்இன் பண்ணும்போது அவனுடைய ஆதார் கார்டுடைய காப்பியை கொடுத்திருக்கிறான். அதை காட்டுறாங்க போலீஸ்காரங்க கிட்ட. இவன் தான் அப்படின்னு உறுதி செய்த உடனேயே போலீசாருடைய அந்த டீம் வந்து நேரா அந்த ரூமுக்கு போய் அவனை அலேக்காக தூக்கிட்டு வர்றாங்க. ராகுல் குமார் மீனா அப்படிங்கிற அந்த இளைஞனை போலீசார் தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு தங்களுடைய பாணியில விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் கேள்வியே போலீசார் கேட்டது, இந்த மாதிரி நீ தான் பண்ணுனியா அப்படின்னு கேட்டபோது அவன் ரொம்ப கூலாக, ஆமா அது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறான். உண்மையிலேயே அவன் வந்து எஸ் இட் ஜஸ்ட் ஹேப்பன் அப்படின்னு சொன்னபோது போலீசாரே அரண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கிடையே ராஜஸ்தான் போலீசாரும் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து சேர்றாங்க. 2 போலீசாரும் சேர்ந்து இவனை தீவிரமாக விசாரிக்கிறாங்க. ஆனா எப்படி விசாரித்தும் கூட இந்த டெல்லி ஐஆர்எஸ் ஆபீசர் வீட்டுக்கு போனதை ஒத்துக்கிறானே ஒழிய வேற எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறான். போலீசார் அவனுக்கு தங்களுடைய பாணியில கிட்டுக்கு பிடி விசாரணை போடுறாங்க. போலீசாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத ராகுல் மீனா நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்றான். அவன் என்ன சொல்றான், சார், எனக்கு வந்து இந்த ஆன்லைன் கேம் ரம்மி இதெல்லாம் விளையாடுறதுல எனக்கு ரொம்பவுமே ஆர்வம் ஜாஸ்தி. எனக்கு கிடைக்கிற சம்பளம் அப்புறம் கொஞ்சம் பணத்தை எல்லாம் நான் வந்து அந்த கேம்ல போட்டு
போட்டு தான் விளையாண்டேன். அப்படித்தான் இங்க இருக்கும் போதும் நானே விளையாடிட்டு இருந்தேன். அதுல கொஞ்சம் லாஸ் ஆயிருச்சு. அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் பணத்தை எடுத்தேன் அவங்க வீட்டுல இருந்து. அதோட பெரிய விஷயம்னு பெரிய பிரச்சனை பண்ணி என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டதும் இல்லாம எங்க அப்பாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி என்னால ஊருக்குள்ளே தலைகாட்ட முடியாம பண்ணிவிட்டார் இவரு. அதனால தான் பழி வாங்குறதுக்காக பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். மேலும் என்ன சொல்றான்னா, ஊருக்கு போன பிறகு கிட்டத்தட்ட 1.5 மாசம் அங்க இருந்திருக்கான். எந்த வேலை வெட்டிக்கும் போகாம இப்படி ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் கேம்ஸ்னே விளையாடிட்டு இருந்திருக்கான். அப்படி அவன் விளையாடி கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் நஷ்டமா இருக்குது அவனுக்கு. அந்த 7 லட்சம் ரூபாய் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள், சொந்தம் பந்தம்னு எல்லாத்தையும் கைமாத்து வாங்கின பணம். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கலாம் பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி கேட்ட போதுதான் ஒரு முடிவுக்கு வர்றான். ரம்மி விளையாடி நாம இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை திருப்பி எடுக்கிறது கஷ்டம். அதனால பெஸ்ட் யாராவது நகையை திருடுறது தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். மேலும் என்ன சொல்றான், நகையை திருடுறதோட இல்ல, எனக்கு பெண்கள் மேலையும் மோகம் அதிகம். இப்ப 7 லட்ச ரூபாய் நான் வந்து ரம்மியில தொலைச்சேன். ஆனா அதுக்கு மேல ஒரு சில லட்சங்களை நானு விலை மாதர்களிடம் தொலைச்சேன். எனக்கு வந்து பெண்கள்கிட்ட போறதுன்னா அவ்வளவு ஒரு மோகம். அதுக்கு நானு நிறைய செலவு பண்ணி ஒரு சில லட்சங்களை அதுல தொலைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் சொன்ன கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 10-12 லட்சம் ரூபாய்க்கு மேல அவன் கடன் வாங்கி வச்சிருந்திருக்கிறான். அதனாலதான் இவன் என்ன பண்றான், தன்னுடைய ஃப்ரெண்டுடைய மனைவியை டார்கெட் பண்ணியிருக்கிறான். ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போய் அவனுடைய மனைவி அவங்களுக்கு நல்ல பரிச்சயமானவர். அதனால இவன் பெல் அடிச்சனே பார்த்துட்டு கதவை திறந்து விடுறாங்க. உள்ள போய் ஹால்ல உட்கார்ந்து அவங்க டீ கொடுத்துருக்காங்க. அதை குடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தவன் தான் அவங்களுடைய மனைவி அசந்த போது அவங்கள மண்டையிலேயே ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு அவங்க மயக்கமான பிறகு அவன் அந்த அம்மாவை பாலியல் வன்கொடுமை செய்துட்டு அவங்க வீட்டுல இருந்த நகை பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறான். வெளியில வந்தவன் ஒரு டாக்ஸி பிடிச்சிருக்கிறான் டெல்லி போறதுக்கு. டாக்ஸிக்காரரு 6000 ரூபாய் கேட்டிருக்கிறாரு. இவன் சரின்னு சொல்லி டாக்ஸியில ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். டெல்லி வந்து சேர்ந்த பிறகு டாக்ஸி டிரைவர் கிட்ட ஏதோ ஒரு சால்ஜாப் சொல்லிட்டு இதா வந்துடுறேன்ட்டு போனவன் அதற்கு பிறகு டாக்ஸி கிட்ட போகவே இல்லை. அவருக்கு பேசின 6000 ரூபாயும் கொடுக்காம அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டானா. ஐஆர்எஸ் ஆபீசரும் அவருடைய மனைவியும் 6 மணிக்கெல்லாம் கிளம்பி ஜிம்முக்கு போயிடுவாங்க, 8 மணிக்கு மேலதான் வருவாங்கங்கிற அந்த ருட்டீனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமுக்கு வந்திருக்கிறான். அவங்க 6 மணிக்கு கிளம்பி வெளியில போகும்போது மெயின் டோரை பூட்டிட்டு போயிடுறாங்க. இவன் பக்கத்திலேயே காத்திருந்தவன் 6:30க்கு வர்றான். உள்ள வந்து அவங்க தான் ஸ்பேர் சாவி எங்க வைப்பாங்கன்னு இவனுக்கு தெரியும் இல்லையா. இவன் தான் அந்த வீட்டிலேயே பல மாசம் வேலை செஞ்சிருக்கானே. அதனால அந்த சாவி எடுத்து வீட்டுடைய மெயின் டோரை திறந்து உள்ள போறவன் உள்ள இருந்து கதவை தாள் போட்டுட்டு அப்புறம் அழுங்காம மேல போய் அந்த பெண்ணு தூங்கிட்டு இருந்திருக்கிறா. அவளை முதல்ல எழுப்பி மிரட்டி இருக்கிறான். இந்த மாதிரி உங்க லாக்கருடைய காம்பினேஷனை சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அவ எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல போக அதற்கு பிறகு இவன் அந்த பெண்ணை அடிச்சிருக்கிறான். அடிச்ச உடனே அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறா. அதுக்கு பிறகு இவன் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்றான். அதற்கு பிறகு அந்த பெண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு பெண்ணுடைய உடலை தரதரன்னு கீழே இழுத்துக்கிட்டு வந்திருக்கிறான். ஸ்டெப்ஸ்ல இழுத்துட்டு வந்தவன் கீழே வந்து அவங்க அப்பா அம்மாவுடைய ரூம்ல ஒரு லாக்கர் இருக்குது. அந்த லாக்கர்ல இந்த பெண்ணுடைய விரலை வைக்கிறான். அந்த விரலை வச்சா திறக்குமான்னு பார்த்திருக்கிறான், திறக்கல. அதற்கு பிறகு அவன் லாக்கரை உடைச்சு உள்ள இருந்த சாமானங்களை எடுத்துட்டு அவங்க ரூம்ல இருந்த பீரோவை உடைச்சு சாமானங்களை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு பேக்ல பேக் பண்ணிட்டு அதற்கு பிறகு இந்த பெண்ணுடைய உடல் கீழே இருந்தா உடனே தெரிஞ்சு போயிருங்கிறதுனால அதை அழுங்காம கொண்டு போய் மேலேயே போட்டுட்டதாக சொல்லப்படுது. அதற்கு பிறகு அவன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு கீழே வந்து திரும்ப மெயின் டோரை பூட்டிட்டு சாவியை அதே சட்டிக்கடியில வச்சுட்டு கிளம்பி போயிடுறான். அவன் உள்ள வரும்போதும் வெளியில போகும்போதும் தெருவில் இருந்த சிசிடிவில பதிவாயிருக்குது. அதை பார்த்து தான் முதல்ல இவன் மேல சந்தேகமே வந்திருக்குது போலீஸ்காரங்களுக்கு. நடந்ததை எல்லாம் அவன் சொன்னதை கேட்டு போலீசாருக்கு தலையே சுத்திடுது. 22 வயசு தான் ஆகுது அவனுக்கு. அதற்குள்ளாக இப்படி ஒரு கொடூரமான புத்தியா அப்படின்னு போலீஸ்காரங்க மட்டுமல்ல டெல்லியே ஆடி போயிருக்குது. இந்த ராகுலை பிடிச்சு உள்ள தள்ளி இருக்கிறாங்க போலீஸ்காரங்க. இவனுக்கு வேற யாராவது உதவி செய்திருக்கிறாங்களா அப்படின்னு போலீசார் விசாரிச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது நண்பர்களே. இந்த வழக்கு தொடர்பான எந்த தகவல்கள் நமக்கு கிடைச்சாலும் உடனுக்குடனே நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல அப்டேட் பண்றோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.